தீவிரமடையும் போர். இந்தியாவில் பெட்ரோல் தட்டுப்பாடு. உடனே மாற்று வழியை ஏற்பாடு செய்த மோடி. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு குறித்த முக்கியமான தரவுகள் மற்றும் அரசின் நிலைப்பாடுகள் வெளியாகியுள்ளன. ஹார்முஸ் நீரிணை வழியாக நடைபெற்று வந்த சுமார் 50% கச்சா எண்ணெய் வரத்து பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் இந்தியா நிலைமையை சமாளிக்க தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வியூக ரீதியான எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள், சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கப்பல்களில் உள்ள கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் இருப்பு ஆகியவற்றை சேர்த்தால் நாடு அடுத்த 74 நாட்கள் வரை தாக்குப்பிடிக்க முடியும் என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஹார்முஸ் நீரிணை முழுமையாக முடக்கப்பட்டால் தற்போதைய கையிருப்பு 40 முதல் 45 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும் என தரவுகள் எச்சரிக்கின்றன. ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் நீரிணையை தவிர்த்து ரஷ்யா, அமெரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெயை பெறுவதற்கான மாற்று வழித்தடங்களை இந்தியா தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. குறிப்பாக ரஷ்ய எண்ணெயை ஈரானின் வான்வெளி அச்சுறுத்தல் இல்லாத பாதைகளில் கொண்டு வர பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. தற்போதைய சூழலில் பெட்ரோல் மற்றும் டீசல் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களின் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என அரசு தரப்பு அதிகாரி உறுதி செய்துள்ளார். இந்தியாவின் சுத்திகரிப்பு நிலையங்களில் தற்போது 10 முதல் 15 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் இருப்பு உள்ள நிலையில் எஞ்சிய தேவைகளை ஈடுகட்ட அரசு பலமுனை வியூகங்களை வகுத்து வருகிறது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வளைகுடா பிராந்தியத்தின் முக்கிய நாடுகளான ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார், ஓமன், குவைத் உள்ளிட்ட 8 நாடுகளின் தலைவர்களுடன் தொலைபேசி வாயிலாக அவசர ஆலோசனைகளை நடத்தியுள்ளார். இந்த ஆலோசனையின் போது அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய சமூகத்தினரின் நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்து பிரதமர் விரிவாக கேட்டறிந்தார். குறிப்பாக ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் மற்றும் குவைத் இளவரசர் ஷேக் சபா ஆகியோருடன் பேசுகையில் தற்போதைய சூழலில் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் கத்தார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை கண்டித்ததோடு அங்குள்ள இந்தியர்களுக்கு கத்தார் அரசு வழங்கி வரும் ஆதரவிற்கு தனது நன்றியையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். மேற்கு ஆசியாவின் ஸ்திரத்தன்மைக்கு இந்தியா எப்போதும் ஒத்துழைக்கும் என்றும் எந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் இந்திய குடிமக்களின் பாதுகாப்பே அரசின் முதல் முன்னுரிமை என்றும் அவர் இந்த உரையாடல்களின் மூலம் உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்த தீவிர ராஜதந்திர முன்னெடுப்புகள் வளைகுடா நாடுகளில் பணியாற்றும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மத்தியில் நிலவிய அச்சத்தை போக்க உதவியுள்ளன. போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள போதிலும் உலக தலைவர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்து இந்தியர்களின் நலனை பாதுகாப்பதில் பிரதமர் மோடி காட்டி வரும் உறுதிப்பாட்டை இது பறைசாற்றுகிறது.